Hello friends, இன்னைக்கு நம்ம வெஜ் மஞ்சூரியன் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ வெஜ் மஞ்சூரியன் பண்றதுக்கு இன்னைக்கு நான் கேபேஜ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 300 கிராம் கேபேஜை வந்து குட்டி குட்டியா வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாவோ இல்ல ஷ்ரெட் பண்ணியோ நீங்க எடுத்துக்கலாம். அதாவது கிரேட் பண்ணியும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல வந்து கோஸ்ல வந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சால்ட் போட்டு தனியா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்ல வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பவுல்ல மாத்திட்டு இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை ஓரமா வச்சிடலாம். அப்பதான் இதுல இருக்க மாய்ஸ்சர்லாம் வந்து அந்த தண்ணி எல்லாம் கீழே இறங்கும். ஓகேங்களா? அப்புறம் இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சாஸ் பண்றதுக்கு ஒரு கார்ன்ஸ்லரியும் சாஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கார்ன்ஸ்லரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. அப்படியே வச்சிங்கன்னா கெட்டியாயிடும். ஓகேங்களா? ரொம்ப அங்கங்க கெட்டி ஆயிடும். ஸோ ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து சாசஸ், அதாவது எல்லா சாஸும் சேர்த்து ஒரு சாசஸ் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த இதுக்கு வெஜ் மஞ்சூரியனுக்கு சாஸ் ஃபர்ஸ்ட் வந்து சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ்ன்னு இருக்கும், டொமேட்டோ கெச்சப் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து ஆல்ரெடி வந்து சோயா சாஸ் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால நான் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வினிகர். வினிகர் 3/4 டீஸ்பூன், அவ்வளவுதான், டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன சாசஸ் எல்லாம் டேபிள் ஸ்பூன் தான். ஓகே. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய மஞ்சூரியன் பண்றதுக்கான சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கோஸ் வந்து நல்லா அந்த வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பிழிஞ்ச உடனே எப்படி வாட்டர் வருது பாருங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க வந்து கோஸ்ல கொஞ்சம் ஆனியன் போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோஸ் ஆனியன் ரெண்டையும் போட்டுட்டு அப்புறம் சால்ட் போடுங்க. ஏன்னா ஆனியன்லயும் மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு இந்த கேபேஜை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லா தண்ணி எல்லாம் வந்து ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். சால்ட். ஓகேங்களா? சால்ட் வந்து ஆல்ரெடியே நம்ம கொஞ்சம் போட்டிருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் வந்து அவங்கவுங்களுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு, அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா நீங்க சேர்க்கலாம், இல்ல வெறும் கேபேஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கேபேஜ் கூட நீங்க அதர் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி வந்து அந்த அதுல நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்தோம் இல்லையா? ஸோ அப்ப ட்ரைன் பண்ணாம எடுத்தாலே டோ வருமேனா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நமக்கு கார்ன்ஃபிளவர் மைதாலாம் ரொம்ப எக்ஸஸா தேவைப்படும், அதுல நிறைய தண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம இது பண்ணாலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டோ மாதிரி இதை நான் இப்போ பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி டோ மாதிரி இது பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பால்ஸா, குட்டி குட்டி பால்ஸா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பால்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்க ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சு ஆயில் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்ப நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா இதை இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கலர் வேணும்னா உங்களுக்கு ஆரஞ்சு ரெட் கலர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் ஆட் பண்ணல.
நமக்கு வந்து இது தேவையும் இல்லை இதுக்கு கலரு. ஏன்னா ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் சாஸ்ல தான் போட போறோம். ஸோ அந்த சாஸுடைய அந்த கலரே வந்து அதுல நல்லா கோட் ஆகி வந்துடும். அதனால நம்ம வந்து ஆரஞ்சு ரெட் கலர் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பால்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்து நம்ம பால்ஸ் வந்து ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா பால்ஸையும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃபிளவர், மைதா தான் இருக்கு. ஸோ இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதை போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்ல. அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்கனாலே இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். ஸோ அது நடுவுல ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல லைட்டா மட்டும் நீங்க இதை எடுத்து விடுங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி கிளறினீங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் உடஞ்சி வெளியில் அப்படியே இதுவாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு பால்ஸ் வராது, குட்டி குட்டியா எல்லாம் தனித்தனியா திரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 8 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய பால்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நான் தனியா ஒரு பிளேட்ல எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வெறும் கேபேஜ் யூஸ் பண்றதுனால அந்த கேபேஜ் வந்து அங்கங்க ஒயிட்டா தெரியுது. ஓகேங்களா? ஸோ அது தெரியாம இருக்கிறதுக்காக தான் அந்த ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், நமக்கு அது தேவைப்படாது. வேணும்ன்றவங்க நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. இப்போ நம்ம சாஸ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆயிலே வந்து நான் வேற இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதே கடாயிலே நான் வந்து சாஸ் பண்ண ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 குட்டியா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1 குட்டி குட்டியா நறுக்கி போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த ஃபிளேவர் நீங்க போட்ட உடனே, இந்த ஆயில் சூட்ல போட்ட உடனே நல்லா அந்த ஃபிளேவர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரும்போது நம்ம ஆனியன் கியூப்ஸும் கேப்சிகம் கியூப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஃபிளேவர் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலயே உங்களுக்கு வரும். இது கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், கேப்சிகம் ஒரு 1/4 கப், ஆனியன் கியூப்ஸ் 1/4 கப். ஓகேங்களா? இது நல்லா வந்து இது மாதிரி வதக்குங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த கீழே ஆனியன் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நான் 2 ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணேன். ஸோ அந்த ஆனியனை தான் நான் அதுல கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப லோ இதுல வச்சு வதக்காதீங்க, மீடியம் இதுலயே வந்து நம்ம இதை வதக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போதும். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சாசஸ், இது எல்லாத்தையும் மொத்தமா இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கார்ன் ஸ்லரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதுனால அந்த தண்ணி மேல வந்திருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்துங்க, அப்படியே ஊத்தாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை அப்படியே ஊத்திடுங்க. ஓகே, இது போட்ட உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும், நம்மளுடைய அந்த கிரேவி. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு ரொம்ப நிறைய கிரேவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் சேர்த்துக்கோங்க. பட் கரெக்டா வேணும் அப்படின்னா நம்ம இந்த 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்க இந்த இதுக்கு வந்து 1 to 1.5 கப் அளவுக்கு தான் வாட்டர் சேர்க்கணும். ஓகேங்களா? இப்ப நான் இன்னொரு கப் சேர்த்திருக்கிறேன், அதாவது 1/2 கப் சேர்த்திருக்கேன். ஸோ டோட்டலி 1 கப் வாட்டர் வந்து இது வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த 1 கப் வாட்டரே போதும், நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கு. இதுல வந்து நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கரண்டி போட்டு நீங்க வந்து இது பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ரீசன் வந்து அகைன் வந்து இந்த பால்ஸ் வந்து இப்போ கிரேவில பட்ட உடனே சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இந்த கரண்டியோட அந்த ஷார்ப்னஸ் ஏதாவது பட்டுச்சுன்னா அது உடையும். ஸோ இதுல போட்டு ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இதுவாகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நம்மளுடைய வெஜ் மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நான் வந்து பிளேட்டர்ல மாத்திக்கிறேன். இப்ப நம்மளுடைய வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு திரும்பவும் நான் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து
நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட நீங்க வேணும்னா சீசன் சீட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதை எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்மளுடைய சுட சுட வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சோ இது கூட நீங்க ரொட்டி எது வேணாலும் வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.